வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். காசா நகரத்தின் மீதான படையெடுப்பின் முதல் படியை ஐடிஎஃப் தொடங்கியுள்ளது என்று ஐடிஎஃப்பின் செய்தி தொடர்பாளர் பிரிகேடியர் ஜெனரல் எஃபின் புதன்கிழமை உறுதிப்படுத்தினார். காசா நகரின் புறநகர் பகுதிகளில் எங்கள் படைகள் ஏற்கனவே கட்டுப்படுத்துகின்றன என்று அவர் கூறினார். காசா நகரம் மீது மிகப்பெரிய தாக்குதலுக்காக ரிசர்வ் துருப்புகளுக்கு கட்டாய ராணுவ சேர்க்கை கடிதங்கள் அனுப்பப்பட தொடங்கிவிட்டன. கூடுதலாக இந்த வாரம் சுமார் 60,000 கட்டாய ராணுவ சேர்க்கை கடிதங்கள் அனுப்பப்படும் என்றும் இந்த மாத இறுதியில் மேலும் 20,000 கடிதங்கள் அனுப்பப்படும் என்றும் அவர் உறுதிப்படுத்தினார். காசா பொதுமக்கள் பாதுகாப்பாக வெளியேறவும் மனிதாபிமான உதவி மற்றும் மருத்துவ உதவியை பெறவும் போதுமான இடங்களை வழங்க ஐடிஎஃப் செயல்பட்டு வருவதாக டெஃப்ரின் உறுதிப்படுத்தினார். காசா நகர் மீதான பெரிய தாக்குதலுக்கு போர் திட்டம் தயாரிக்கப்பட்டு பிரதமர் நேத்தன்யாகுவுக்கு செவ்வாய்க்கிழமை கொடுக்கப்பட்டு ராணுவ தளபதிகளால் திட்டம் அவருக்கு விளக்கப்பட்டது. பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாகு மற்றும் பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் ஆகியோர் இன்று வியாழக்கிழமை காசா நகரை கைப்பற்றுவதற்கான போர் திட்டத்திற்கு ஒப்புதல் அளிப்பார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் அதற்கு முன் நேற்று புதன்கிழமை காசாவின் புறநகர் பகுதிகளுக்குள் இஸ்ரேலிய டேங்கர்கள் புகுந்து விட்டன. சில புறநகர் பகுதிகளிலிருந்து மக்கள் வெளியேற்றப்படுவதும் தொடங்கிவிட்டது. ஹமாஸ் மற்றும் பாலஸ்தீனிய இயக்கத்தினரின் மறைவிடங்கள் என்று சந்தேகிக்கப்படும் இடங்கள் மீது இஸ்ரேலிய ராணுவம் டேங்க் தாக்குதல்களை நடத்த தொடங்கிவிட்டது. ஹமாஸின் மறைவிடங்கள் மீதும் இஸ்ரேலிய டேங்கர்கள் நடத்தும் தாக்குதல்கள் அந்த கட்டிடங்களை இடிபாடுகளாக மாற்றுகின்றன. அதே நேரத்தில் இஸ்ரேலிய துருப்புக்கள் மீதும் ஹமாஸ் தாக்குதல் நடத்துகிறது. கான்யூனிஸில் உள்ள ஐடிஎஃப் சாவடியை தாக்க 15க்கும் மேற்பட்ட ஆயுதமேந்திய இயக்கத்தினர் மேற்கொண்ட முயற்சியினை ஐடிஎஃப் துருப்புக்கள் முறியடித்த சம்பவம் குறித்தும் டெஃப்ரின் குறிப்பிட்டார். மேலும் இந்த சம்பவம் எவ்வாறு நடந்தது என்பதையும் ராணுவம் தற்போது விசாரித்து வருவதாகவும் கூறினார். அவரது கூற்றின்படி இந்த சம்பவத்தில் 3 இஸ்ரேலிய துருப்புக்கள் காயமடைந்தனர். கிஃபிர் படைப்பிரிவின் 90வது பட்டாலியனை சேர்ந்த ஒருவர் ஆபத்தான நிலையில் உள்ளார். அவர் ஒரு மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டார். மேலும் அவரது குடும்பத்தினருக்கு சம்பவம் குறித்தும் அறிவிக்கப்பட்டது. மேலும் 2 துருப்புகள் லேசான காயமடைந்ததாகவும் இஸ்ரேலிய பாதுகாப்பு படை தெரிவித்துள்ளது. எகிப்து மற்றும் கத்தார் மத்தியஸ்தர்களின் ஆதரவுடன் ஹமாஸால் முன்மொழியப்பட்ட ஒரு பகுதி ஒப்பந்தம் இஸ்ரேலின் ஒப்புதலுக்காக காத்திருக்கும் நேரத்தில் காசா புறநகர் பகுதிகளில் இஸ்ரேலிய ராணுவம் தாக்குதல்களை தொடங்கியுள்ளது. ஹமாஸால் முன்மொழியப்பட்ட ஒரு பகுதி ஒப்பந்தத்தில் 10 உயிருள்ள பணிய கைதிகளை விடுவிப்பது மற்றும் 60 நாள் போர் நிறுத்தம் ஆகியவை அடங்கும். எந்த ஒரு போர் நிறுத்த ஒப்புதலுக்கு முன்னதாக ஹமாஸின் கடைசி கோட்டைகளை தாக்குமாறு நேத்தன்யாகு உத்தரவிட்டார். போர் நிறுத்த முன்மொழிவு தொடர்பாக இஸ்ரேல் தெளிவின்மையை காட்டுகின்றது. ஒருபுறம் அனைத்து பணிய கைதிகளையும் விடுவிப்பதற்கான ஒப்பந்தம் தான் இலக்கு என்று இஸ்ரேலிய அதிகாரிகள் புதன்கிழமை மீண்டும் தெரிவித்தனர். மறுபுறம் ஹமாஸ் சமர்ப்பிக்கப்பட்ட திட்டத்தில் இஸ்ரேல் வெளிப்படையாக நிராகரிக்கவில்லை. காசா நகர தாக்குதலை தொடங்குவது ஹமாஸை ஒரு விரிவான ஒப்பந்தத்தை நோக்கி நகர்த்த தூண்டுமா என்பதை பார்க்க இஸ்ரேல் காத்திருக்கிறது என்ற கணிப்பு உள்ளது. மத்திய கிழக்குக்கான அமெரிக்க சிறப்பு தூதர் ஸ்டீவ் விகாப் 3 வாரங்களுக்கு முன்பு இந்த திட்டம் மேசையில் இருந்தது என்றும் ஹமாஸ் தான் எங்களை பேச்சுவார்த்தையில் தாமதப்படுத்தியதாகவும் பாக்ஸ் நியூஸிடம் கூறினார். அவர் மேலும் தெரிவித்த போது ஜனாதிபதி டிரம்ப் இனி ஹமாஸால் ஏற்படும் தாமதங்களை பொறுத்துக் கொள்ளப் போவதில்லை என்று அறிவித்தார். அடுத்து என்ன நடந்தது என்று ஊகிக்கிறீர்களா? ஒரு குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் ஏற்பட்டு ஹமாஸ் ஒரு புதிய திட்டத்துடன் வந்தது என்றார். இருப்பினும் ஜனாதிபதி தனது நிலைப்பாட்டில் மிகவும் உறுதியாக இருக்கிறார் என்றும் அனைத்து பணிய கைதிகளையும் திரும்ப பெற விரும்புகிறார் என்றும் கூறிய விகாப், அதுதான் எங்கள் நிலைப்பாடு என்றார். மார்ச் மாதத்தில் காசா பகுதியில் கடைசி போர் நிறுத்தம் முடிவடைந்ததிலிருந்து இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகள் அங்கு நடந்த போரில் 2100க்கும் மேற்பட்ட பாலஸ்தீனிய இயக்கத்தினரை கொன்றுள்ளன. இதில் பல மூத்த ஹமாஸ் தளபதிகள் மற்றும் பாலஸ்தீனிய இயக்கங்களில் உள்ள பிற தலைவர்கள் அடங்குகின்றனர் என்று இஸ்ரேலிய ராணுவம் புதன்கிழமை தெரிவித்துள்ளது. காசாவில் உள்ள ஹமாஸால் நடத்தப்படும் சுகாதார அமைச்சு துருப்புக்கள் மற்றும் பொதுமக்களுக்கு இடையில் வேறுபாடுகள் இல்லாமல் அதே கால பகுதியில் 10,576 பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டதாக கூறுகின்றது. எந்த எண்ணிக்கையினையும் சுயாதீனமாக சரிபார்க்க முடியாது. மார்ச் 18 முதல் இஸ்ரேலிய விமானப்படை போர் விமானங்கள், ஹெலிகாப்டர்கள் மற்றும் ஆளற்ற விமானங்கள் மற்றும் கடற்படை கப்பல்கள் 10,000க்கும் மேற்பட்ட தீவிரவாத இலக்குகளை தாக்கிக் உள்ளன என்று ராணுவம் தெரிவித்துள்ளது. ராணுவத்தின் சமீபகால தாக்குதலின் போது ராணுவத்தின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்ட பகுதிகளையும் சேர்த்து காசாவில் 75% பிரதேசத்தின் மீது தற்போது கட்டுப்பாட்டை கொண்டுள்ளதாகவும் ஐடிஎஃப் தெரிவித்துள்ளது. இந்த பகுதியில் ராணுவ கட்டுப்பாடு ராணுவம் அதன் செயற்பாட்டை கணிசமாக விரிவுபடுத்த உதவியது. இதன் மூலம் ஹமாஸ் அமைப்பின் உள்கட்டமைப்பை தாக்கி அதன் கட்டளை சங்கிலியினை சீர்குலைத்தது என்றும் ராணுவம் தெரிவித்துள்ளது. மார்ச் மாதத்திலிருந்து நடத்தப்பட்ட மிக முக்கியமான தாக்குதல் காசாவில் ஹமாஸ் தலைவரும் கடந்த ஆண்டு இஸ்ரேல் கொண்ட மறைந்த ஹமாஸ் தலைவர் யாங்கியா சின்வரின் சகோதரருமான மொஹாமட் சின்வார், ஹமாஸின் ரஃபா படைப்பிரிவின் தளபதி மொஹாமட் ஷபானா மற்றும் தெற்கு கான்யூனிஸ் பட்டாலியனின் தளபதி மக்தி குவாரா ஆகியோரை கொண்ட குண்டுவீச்சு தாக்குதல்கள்.
கான் யூனிஸில் உள்ள ஐரோப்பிய மருத்துவமனைக்கு கீழே ஒரு சுரங்க பாதையில் மறைந்திருந்த போது இவர்கள் மூவரும் கொல்லப்பட்டனர். ஐடிஎஃபின் கூற்றுப்படி கடந்த சில மாதங்களில் ஹமாஸுக்கு எதிரான அதன் தாக்குதல் காசா பகுதியில் உள்ள ஹமாஸின் போர் மற்றும் கட்டளை திறன்களுக்கு ஒரு பலமான அடியை கொடுத்தது. அதன் மூலம் ராணுவத்திற்கு சாதகமான சூழ்நிலையை உருவாக்கியது. ஹமாஸ் அமைப்பின் மீதான அழுத்தத்தை தீவிரப்படுத்தி அதன் மீதமுள்ள திறன்களை குறைத்தது. இந்த சாதனைகள் காசா பகுதியில் ஐடிஎஃபின் அடுத்த நகர்வான காசா நகரத்தின் மீது நேற்று தொடங்கியுள்ள முற்றுகை போருக்கு அடிப்படையாக அமைகின்றன என்று இஸ்ரேலிய ராணுவம் குறிப்பிடுகிறது. ஐடிஎஃப் பல்லாயிரக்கணக்கான ரிசர்வ் துருப்புக்களை பெரிய தாக்குதலுக்கு அழைத்திருப்பது சர்வதேச நாடுகளின் கண்டனங்களை பெற்றுள்ளது. அதேபோல் பணைய கைதிகள் குடும்பங்களும் இந்த நடவடிக்கை தங்கள் பணைய கைதிகளுக்கு மரண தண்டனையாக இருக்கும் என்று அஞ்சுகின்றனர். ஐடிஎஃபின் செய்தி தொடர்பாளர் பிரிகேடியர் ஜெனரல் எஃபிட் எஃப்ரின் புதன்கிழமை ஒரு செய்தியாளர் கூட்டத்தில் ஐடிஎஃபின் சமீபகால நடவடிக்கைகளை தொடர்ந்து ஹமாஸ் ஒரு பாதிக்கப்பட்ட மற்றும் காயமடைந்த கெரில்லா அமைப்பு என்று கூறினார். அவர் மேலும் தெரிவித்த போது, ஹமாஸின் கோட்டையான காசா நகரில் ஹமாஸுக்கு எதிரான தாக்குதல்களை நாங்கள் தீவிரப்படுத்துவோம். தரைக்கு மேலேயும் கீழேயும் ஹமாஸின் உள்கட்டமைப்புகள் இலக்கு வைக்கப்படும். மேலும் பாலஸ்தீனிய மக்கள் ஹமாஸை நம்பியிருப்பதை குறைப்போம் என்று அவர் கூறினார். ஐடிஎஃப் போர் அமைச்சரவையின் இறுதி உத்தரவுக்காக காத்திருக்கவில்லை என்றும் காசா நகரத்தை கைப்பற்றுவதை நோக்கமாக கொண்ட தாக்குதல் அதிகாரப்பூர்வமாக தொடங்குவதற்கு முன்பே காசா நகரில் ஏற்கனவே ஆரம்ப நடவடிக்கைகளை தொடங்கியுள்ளது என்றும் டெஃப்ரின் கூறினார். இதற்கிடையில் ஜோர்டான், ஐக்கிய அரபு அமீரகம், ஜெர்மனி, நெதர்லாந்து, பிரான்ஸ், சிங்கப்பூர் மற்றும் இந்தோனேஷியா ஆகிய நாடுகளின் விமானங்கள் நேற்று புதன்கிழமை காசா பகுதியில் 154 மனிதாபிமான உதவிப் பொருட்களை விமானம் மூலம் வீசியதாக ஐடிஎஃப் தெரிவித்துள்ளது. ராணுவத்தின் கூற்றுப்படி ஒவ்வொரு பொதியும் பல 100 கிலோகிராம் உணவை கொண்டிருந்தது. உலகின் மிகப்பெரிய முஸ்லிம் மக்கள் தொகை கொண்ட நாடான இந்தோனேஷியா இஸ்ரேலுடன் உறவுகளை கொண்டிருக்கவில்லை. இருப்பினும் இந்தோனேஷிய விமானங்கள் காசா வான் பகுதியில் பறக்க இஸ்ரேல் அனுமதி கொடுத்தது. காசாவில் பட்டினி கிடப்பதாக வெளியான செய்திகளை ஹமாஸ் ஊக்குவிக்கும் பொய்கள் என்று பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு நிராகரித்துள்ளார். ஆனால் சர்வதேச அளவில் கடும் அழுத்தத்தை எதிர்கொண்டதால் ஜூலை மாதம் அந்த பகுதியில் பசியை போக்க இஸ்ரேலிய அரசாங்கம் தொடர்ச்சியான நடவடிக்கைகளை மேற்கொண்டது. அதில் விமான உணவுப் பொருள் விநியோகங்கள் மற்றும் 3 மக்கள் தொகை மையங்களில் ராணுவ நடவடிக்கைகளில் 10 மணி நேர மனிதாபிமான இடைநிறுத்தங்கள் ஆகியவை அடங்கும். மனிதாபிமான உதவிகளை வழங்குவதை இது அனுமதிக்கப்படுகிறது. ஆகஸ்ட் மாத தொடக்கத்தில் கிட்டத்தட்ட ஒரு வருடத்தில் முதல் தடவையாக தனியார் துறை மூலம் காசாவுக்குள் பொருட்களை நுழைய அனுமதிப்பதாக இஸ்ரேல் அறிவித்தது. இது முன்னர் உதவி அமைப்புகளால் மட்டுமே வழங்கப்பட்ட அத்தியாவசிய உணவு மற்றும் சுகாதார பொருட்களின் ஓட்டத்தை அதிகரிப்பதை நோக்கமாக கொண்டது. ஹமாஸின் கைகளில் இருந்து பொருட்களை விலக்கி வைக்கும் மாற்று வழியாக உதவி வழங்குவதற்காக நிறுவப்பட்ட அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஆதரவு பெற்ற காசா மனிதாபிமான அறக்கட்டளை GHF இயக்கும் விநியோக மையங்கள் அருகே கிட்டத்தட்ட தினசரி துப்பாக்கி சூடு சம்பவங்கள் நடந்தன. ஐடிஎஃப் துப்பாக்கி சூட்டால் GHF விநியோக மையங்களை அடைய முயன்ற போது 1000க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டதாக ஐநா தெரிவித்துள்ளது. ஐநா நிறுவனங்கள் உட்பட 5 உதவிக்குழுக்களின் அதிகாரிகள் நேற்று புதன்கிழமை ராய்டர்ஸிடம் கூறிய போது, இஸ்ரேலிய அதிகாரிகள் மனிதாபிமான உதவிப் பொருட்கள் மீதான கட்டுப்பாடுகளை நீக்கியதாக கூறிய போதிலும் காசாவுக்கு கூடாரங்கள் போன்ற தங்குமிட பொருட்களை இன்னமும் வழங்க முடியவில்லை. மேலும் தாமதங்கள் மேலதிக பாலஸ்தீனிய இறப்புகளுக்கு வழிவகுக்கும் என்று எச்சரித்தனர். இஸ்ரேலிய அறிவிப்பை தொடர்ந்து ஐக்கிய நாடுகளின் சபையும் எங்கள் அமைப்புகளும் தங்குமிட பொருட்களை கொண்டு வர முடியவில்லை என்று மனிதாபிமான விவகாரங்களுக்கான ஒருங்கிணைப்பு அலுவலகத்தின் செய்தி தொடர்பாளர் ஜென்ஸ் லார்க் கூறினார். அவரது கூற்றின்படி இஸ்ரேலிய சுங்க அனுமதி உட்பட இன்னமும் தீர்க்கப்பட வேண்டிய பல தடைகள் உள்ளன. கேர் இன்டர்நேஷனல் மற்றும் நோர்வே அகதிகள் கவுன்சில் ஆகியவை தங்குமிட பொருட்களை வழங்குவதற்கான எந்த அங்கீகாரத்தையும் இன்னமும் பெறவில்லை என்று தெரிவித்தனர். 1.3 மில்லியனுக்கும் அதிகமான காசா மக்களுக்கு கூடாரங்கள் இல்லை என்று ஐக்கிய நாடுகள் சபை இந்த மாதம் தெரிவித்துள்ளது. மேலும் காசா நகரத்தை கைப்பற்ற திட்டமிடப்பட்ட நடவடிக்கையால் அதிகமான மக்கள் இடம்பெயர்வார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இஸ்ரேலிய அரசு மனிதாபிமான உதவி காசாவை அடைவதை உறுதி செய்வதற்கான கணிசமான முயற்சிகளை மேற்கொள்வதாக முன்னர் கூறியது. ஆனால் விநியோகங்களை கட்டுப்படுத்துகிறது. கிட்டத்தட்ட 2 வருட போருக்கு பின்னர் இடம்பெயர்ந்த பல பாலஸ்தீனியர்கள் தங்களது வீடுகளின் இடிபாடுகளிலோ அல்லது கூடாரங்களிலோ வாழ்கின்றனர். தெற்கு காசா நகரமான கான் யூனிஸை சேர்ந்து 55 வயதான இப்ராஹிம் தபாசி, கூடாரத்தில் வாழ்க்கை என்பது வாழ்க்கையே இல்லை, சரியான குளியலறை இல்லை, உட்கார ஒரு நல்ல இடம் கூட இல்லை, நாங்கள் தெருவில் உட்கார்ந்து வெப்பத்தில் மூச்சு திணறுகிறோம் என்று கூறினார். தார்பாய் தாள்கள் மற்றும் ஸ்கிராப் உலோகத்தால் ஆன தனது இறுக்கமான கூடாரத்தை மற்ற 9 குடும்ப உறுப்பினர்களுடன் பகிர்ந்து கொள்கின்றார். உடைகள் மற்றும் பானைகள் உள்ளே தொங்குகின்றன. காசாவில் வசிக்கும் மற்றொரு பாலஸ்தீனியரான அபு ஜாமஸ் மற்ற காசா மக்களைப் போலவே போர் முழுவதும் அதே கிழிந்த கூடாரத்தை பயன்படுத்தி வந்ததாக கூறினார். எனது கூடாரம் மிகவும் தேய்ந்து போயுள்ளது என்று அவர் கூறினார். ஜொரானிய நடைபாதை என்று அழைக்கப்படும் கெரோம் ஷலோமுக்கு தங்குமிட பொருட்களை கொண்டு வர
COGAT இடம் அனுமதி பெற்றதாகவும் ஆனால் பல சவால்களினமும் இருப்பதாகவும் செஞ்சிலுவை சங்கம் தெரிவித்தது. மனிதாபிமான அமைப்பான நோர்வே அகதிகள் கவுன்சில் வடக்கு உட்பட காசா முழுவதும் 3000 கூடாரங்களை வழங்க அனுமதி கோரி விண்ணப்பித்ததாகவும் ஆனால் இன்னமும் பதில் கிடைக்கவில்லை என்றும் கூறியது. மார்ச் மாதத்தில் விதிக்கப்பட்ட நடவடிக்கைகளின் பில் பல உதவி இயக்கங்கள் பதிவு செய்ய இஸ்ரேலிய கோரிக்கைகளை எதிர்க்கின்றன. ஏனெனில் இது பாலஸ்தீனிய ஊழியர்களை பற்றிய தனிப்பட்ட தகவல்களை வெளியிடுவதாகும். ஆனால் இது பதிவு செய்தல் ஹமாஸ் பொருட்கள் போகாமல் மக்களுக்கு நேரடியாக உதவி செல்வதை உறுதி செய்வதற்கான ஒரு பாதுகாப்பு திரையிடல் என்று COGAT கூறுகிறது. ஷெல்டர் பாக்ஸின் பிராந்திய இயக்குநர் ஹரூன் அல்தாப் தேர்ந்தெடுக்கப்பட்ட எண்ணிக்கையிலான உதவி இயக்கங்களுக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்படுவது தங்குமிட பொருட்களுக்கான தேவையை பூர்த்தி செய்யாது என்று கூறினார். ஒரு சில அமைப்புகள் மட்டுமே தங்குமிட உதவிகளை கொண்டுவர முடியும் என்றால் அது உண்மையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தாது. இது மிகவும் கவலைக்குரியது. இதனால் மக்கள் இறக்க நேரிடும் என்று அவர் கூறினார். காசா நகரில் திட்டமிடப்பட்ட ராணுவ தாக்குதல் மக்களுக்கு பேரழிவை மட்டுமே ஏற்படுத்தும் என்று பிரெஞ்சு ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் நேற்று புதன்கிழமை கூறினார். அதற்கு பதிலாக நிரந்தர போர் நிறுத்தம், பணிய கைதிகள் விடுதலை ஒப்பந்தம், ஹமாஸை நிராயுத பாணியாக்குதல் மற்றும் காசாவுக்கு சர்வதேச உதவி உறுதிப்படுத்தல் பணிக்கு கோரிக்கை விடுத்தார். ஜோர்டானின் மன்னர் 2ஆம் அப்துல்லா மற்றும் எகிப்திய ஜனாதிபதி அப்தல் ஃபட்டா LCC ஆகியோருடன் இது பற்றி தான் பேசியதாக கூறினார். மேலும் காசா நகரத்தை கைப்பற்றுவதற்காக தொடங்கவிருக்கும் இஸ்ரேலிய நடவடிக்கை விரிவடைந்து காசாவின் முழு பிராந்தியத்தையும் நிரந்தர போரின் சுழற்சியில் தள்ளும் அபாயம் உள்ளது என்ற அச்சத்தை 3 தலைவர்களும் பகிர்ந்து கொள்கிறார்கள். இந்த மாத தொடக்கத்தில் போருக்கு பின்னர் காசாவை பாலஸ்தீனிய அதிகார சபையிடம் இஸ்ரேல் ஒப்படைக்க முடியாது என்று தனது நிலைப்பாட்டை நேதன்யாகு மீண்டும் கூறினார். இது காசாவின் பாலஸ்தீன அதிகார சபையின் பங்கை வலுப்படுத்துவதற்கான மேக்ரோனின் கோரிக்கைக்கு முரணான நிலைப்பாடு. அடுத்த மாதம் நியூயார்க்கில் சவுதி அரேபியாவுடன் இணைந்து இரு நாடுகள் தீர்வு குறித்து மாநாட்டுக்கு பிரான்ஸ் தலைமை தாங்கும் என்றும் பணிய கைதிகளின் குடும்பங்கள், இஸ்ரேலியர்கள் மற்றும் பாலஸ்தீனியர்கள் இரு தரப்பினருக்கும் இதுவே ஒரு நம்பகமான வழி என்றும் மேக்ரோன் குறிப்பிட்டார். 22 மாத கால போரில் பாலஸ்தீனிய இறப்பு எண்ணிக்கை 62,000-ஐ தாண்டியுள்ளதாக காசாவில் ஹமாஸ் நடத்தும் சுகாதார அமைச்சும் தெரிவித்துள்ளது. பொதுமக்கள் இறப்புகளை குறைக்க முயற்சிப்பதாக இஸ்ரேல் கூறியுள்ளது. மேலும் ஹமாஸ் காசாவின் பொதுமக்களை மனித கேடயங்களாக பயன்படுத்துகிறது. வீடுகள், மருத்துவமனைகள், பள்ளிகள் மற்றும் மசூதிகள் உட்பட பொதுமக்கள் பகுதிகளில் இருந்து போராடுகிறது என்றும் கூறுகிறது.